இலக்கியத்தில் 10 பாட்டு நூல்களுள் ஒன்று முல்லைப்பாட்டு. இந்நூல் அகம் பற்றி பாடும் நூலாகும். நப்பூதனார் அவர்களால் இயற்றப்பட்ட இந்நூல் தலைவன் தலைவியின் காதல் வாழ்க்கையை பாடும் நூலாக அமைந்துள்ளது. முல்லைப்பாட்டின் சிறு தொகுப்பு இதோ உங்கள் கண்முன். காட்சி 1. போருக்கு சென்ற தலைவன் கார்காலம் வந்தும் திரும்பாததை எண்ணி வருந்தும் முல்லைப்பாட்டின் தலைவி இதோ உங்கள் முன். கார்காலம் வந்துவிட்டது. கார்கால பூக்கள் எல்லாம் மலர்ந்து விட்டது. ஆனால் போருக்கு சென்ற என் தலைவன் இன்னும் வீடு திரும்பவில்லையே. எப்போது வருவானோ? தலைவி, ஏன் இவ்வளவு சோகமாக உள்ளாய்? கார்காலம் வந்தது கூட தெரியாமல் போருக்கு சென்ற தலைவன் இன்னும் வீடு திரும்பவில்லை. கலங்க வேண்டாம் தலைவி, போருக்கு சென்ற தலைவன் விரைவில் வந்து விடுவார். கார்காலம் வந்தது கூட தெரியாமல் தன் பணியை செய்து கொண்டிருக்கும் தலைவன் விரைவில் வருவான் என்று நான் எப்படி நம்புவது? வருந்தாதே தலைவி, விளக்கேற்றி விட்டு வருகிறேன். நற்சொல் கேட்டல். நற்சொல் கேட்டல் என்பது சகுனம் பார்ப்பதற்கு சமமாக கூறப்படுகிறது. ஒரு செயலை செய்வதற்கு சகுனம் பார்ப்பது வழக்கம். இங்கு ஆயர்குல பெண் கூறும் சொல் செவிலிக்கு நற்சொல்லாக விளங்குகிறது. கன்றுகளே, வருந்த வேண்டாம். மேய்ச்சலுக்காக சென்ற உங்கள் தாயார் விரைவில் வந்து விடுவர். தாயை பிரிந்த கன்றுகளை வருந்த வேண்டாம் என்ற நல்சொல் கேட்டேன். அது உமக்கும் பொருந்தும் தலைவி, வருந்தாதே. காட்சி 3. போர் பாசறை. மன்னனின் வருகை. போருக்கு செல்லும் வீரர்களுக்கு மன்னன் அறிவுரைகளை கூறி வீரர்களை போருக்கு அனுப்பி வைத்தார். போருக்கு செல்லும் வீரர்களுக்கு மன்னன் அறிவுரைகளை கூறி வீரர்களை போருக்கு அனுப்பி வைத்தல். போரின் முடிவை தெரியாமல் வருத்தத்துடன் உறக்கம் வராமல் திணறிக் கொண்டிருக்கிறார் மன்னன். போர் தொடங்கி பல நாட்கள் ஆகிவிட்டன. என் நாட்டுக்காக நடைபெறும் இந்த போரில் எத்தனை இழப்புகள்! அதை நினைக்கும் பொழுது என் மனம் பதைபதைக்கிறது. ஐயோ, இதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு உறக்கமே வரவில்லை. ஏராளமான வீரர்கள், யானைகள், குதிரைகள் என பல மாண்டு விட்டன. இன்னும் இந்த போருக்கு முடிவு தெரியவில்லை. நாட்கள் உருண்டோடிக்கொண்டே இருக்கின்றன. நான் இதை என்ன செய்வேன்? வீரர்கள் போரில் வெற்றி பெற்றதை மன்னனிடம் கூறும் தருணம். மன்னா, மன்னா, போல் நம் வெற்றியை கண்டுவிட்டோம். வெற்றி நமதே, வெற்றி நமதே. மகிழ்ச்சி. இன்றிரவு அனைவரும் நிம்மதியாக உறங்குங்கள். நாளை நாம் நாடு திரும்பி விடலாம். அப்படியே ஆகட்டும் மன்னா. காட்சி 4. வீரர்கள் அனைவரும் ஓய்வெடுத்தாலும் தலைவன் தலைவியை எண்ணி உறக்கம் வராமல் வாடுகிறான். காட்சி 5. போரில் வெற்றி
பெற்ற மன்னன் தன் நாடு திரும்புதல். மழை பெய்யும் ஓசை கேட்கிறதே. அதனுடன் சேர்ந்து வேறு ஏதோ ஒரு ஓசை கேட்கிறது. தோழி, ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியாய் உள்ளாய்? என் தலைவன் வரும் தேரின் ஓசை கேட்கிறது கேட்கிறது. அது அவனின் வருகையை கூறும் ஓசையா அல்லது அவனின் வெற்றியை கூறும் ஓசையா? தலைவன் தனது நாடு திரும்பி தலைவனும் தலைவியும் முல்லைப்பூ சூடி கூடல். கார்காலம் முடிந்தும் இன்னும் தலைவன் வராததை கண்டு வருந்தும் தலைவியின் நிலையினையும், தலைவன் போரில் வெற்றி பெற்று திரும்பும் நிலையினையும், தலைவனின் வருகையை எண்ணி தலைவியின் மகிழ்ச்சியை நிலையினையும், தலைவன் தலைவியை கண்டு கூடல் நிகழ்வினையும், மகிழ்ச்சியில் முல்லை பூவினை சூடு நிகழ்வினையும் நாம் பார்த்தோம். இதனை பார்க்கும்போது அக்கால மக்களின் வாழ்க்கை நிலையையும் அவர்களின் உணர்ச்சியையும் நம்மால் உணர முடிகிறது. இத்தகைய சிறந்த தமிழ் இலக்கிய நாடகத்தை உங்கள் கண்முன் காட்சிப்படுத்த வாய்ப்பளித்ததற்கு ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.